பிரித்தானியாவில் சிம்பிளர் ரீசைக்ளிங் என்ற புதிய குப்பை மறுசுழற்சி திட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது. அதற்கமைய குப்பைகளை முறையாக பிரிக்காமல் தவறு செய்யும் வீடுகளுக்கு 200 பவுண்டுகள் வரை அபராதம் விதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கழிவு மேலாண்மை நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். பொதுவாக மக்கள் செய்யும் தவறுகளில் முக்கியமானது டூத் பேஸ்ட் காலி குழாய்களை சாதாரண பிளாஸ்டிக் மறுசுழற்சி தொட்டியில் போடுவதாகும். இவை பிளாஸ்டிக் கொண்டு தயாரிக்கப்பட்டாலும் இவற்றை மறுசுழற்சி செய்ய சிறப்பு தொழில்நுட்பம் தேவைப்படுவதால் சாதாரண குப்பை தொட்டிகளில் போடக்கூடாது என நிபுணர் ஜேம்ஸ் வாட் தெரிவித்துள்ளார். டூத் பேஸ்ட் குழாய்களை சாதாரண மறுசுழற்சி தொட்டிகளில் போடுவதற்கு பதிலாக அவற்றை தயாரிப்பு நிறுவனங்கள் அல்லது சில்லறை வர்த்தகர்கள் நடத்தும் பிரத்யேக டேக் பேக் திட்டங்களின் கீழ் ஒப்படைக்க வேண்டும் என்று பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விலங்குகளின் கழிவுகள், குழந்தைகளுக்கான நாப்பிகள், கண்ணாடி சமையல் பாத்திரங்கள், பீங்கான் பொருட்கள், ஒட்டும் டேப்கள் மற்றும் ஈரமான துடைப்பான்கள் போன்ற பொருட்களையும் மறுசுழற்சி தொட்டிகளில் போடக்கூடாது. இவை மற்ற மறுசுழற்சி பொருட்களையும் பாழாக்கிவிடும். புதிய விதிகளின்படி இங்கிலாந்தில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகள் உணவு மற்றும் தோட்ட கழிவுகள், காகிதம் மற்றும் கார்ட்போர்டுகள், கண்ணாடி, உலோகம் மற்றும் பிளாஸ்டிக் போன்ற உலர் மறுசுழற்சி பொருட்களை தனித்தனியாக சேகரிக்க வேண்டும். இந்த விதிமுறைகள் அடுக்குமாடி குடியிருப்புகள் உட்பட அனைத்து வீடுகளுக்கும் பொருந்தும். இந்த புதிய திட்டத்தை வெற்றிகரமாக செயற்படுத்துவதற்காக இங்கிலாந்து அரசு உள்ளாட்சி அமைப்புகளுக்கான இந்த ஆண்டு பட்ஜெட் நிதியை கணிசமாக உயர்த்தியுள்ளது. பொதுமக்கள் விழிப்புடன் செயற்படாமல் விதிகளை மீறினால் உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் 60 முதல் 200 பவுண்டு வரை அபராதம் விதிக்கப்படும்.